நாம எல்லாரும் சேர்ந்ததுதான் சமூகம். ஆனால் சமூகத்தின் மேல ஒரு பழியை போடும்போது நம்ம தனியா நின்னுக்குவோம். நம்மலாம் ஏதோ கடவுள் மாதிரி எப்படி வச்சிருக்காங்க பாரு இந்த இடத்த அப்படின்னு சொல்லுவோம். நாமளும் சேர்ந்துதான் அந்த இடத்த அப்படி வச்சிருக்கோங்கிறத முதலில் நாம ஒத்துக்கொள்ள வேண்டும், முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒரு புரிதல் வரும். இன்னொருவருடைய துன்பத்தை நம்முடைய துன்பமாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வரும். எப்பயுமே அடுத்தவங்களுக்குள்ள பிரச்சனை நமக்கு வராதுன்னு நினைச்சுதான் நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போறோம். ஒரு வேடிக்கை கதை நான் ஒண்ணு படிச்சேன். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க ஒரு வீட்டுல. அவங்க ஒரு சேவல் வளர்க்குறாங்க, ஒரு வான்கோழி வளர்க்குறாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க. இவங்க வளர்க்காமலே இவங்க வீட்டுல ஒரு சுண்டலி வளர்ந்துட்டு இருக்கு. அது பாட்டுக்கு ஒரு மூலையில ஒரு பொந்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் தூங்கின உடனே மிச்சம் இருக்கிற மீன், கருவாடு, தேங்காய் துண்டு, வடை இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அது பாட்டுக்கு ஜாலியா அது ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த வீட்டம்மா சந்தைக்கு போயிட்டு ஏதோ ஒரு கவர் கொண்டு வர்றாங்க, ஒரு பார்சல். இந்த எலி பொந்துல இருந்து எட்டி பாக்குது, நம்ம ஏதோ கொண்டு வருது. நைட்டு அவங்க வாட்டு கிச்சன்ல வச்சுட்டு போயிடுவாங்க, நம்ம எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு ஆசையா எட்டி பாக்குது. நம்ம கணவர்கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்த வீட்டுல இருக்கிற தேவையில்லாத ஒண்ணு நான் அழிக்க போறேன் அப்படின்ட்டு அந்த கவரை பிரிச்சிருக்கிறாங்க. பார்த்தா எலி பொறி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டுல ஒரு எலி சும்மா சுத்திக்கிட்டு நைட்டு பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு இருக்க பொருளெல்லாம் தின்னுட்டு இருக்குது. இன்னையோட இதோடைய கதை க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அந்த எலி பொறியை வச்சுட்டு அந்த அம்மா போறாங்க. இப்ப எலிக்கு அப்படியே பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம ஏதோ ஒரு துளி தேங்காவும் கொஞ்சம் வடையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம், நம்மளை கொல்றதுக்கு இவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்காங்களே, யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்ட்டு வாசல்ல நிக்கிற சேவல்கிட்ட போய் சொல்லுது. அண்ணா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கண்ணா, இந்த அம்மா என்னைய கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணுது. சேவல் சொல்லுது, இந்த பாரு, எனக்கெல்லாம் அந்த அம்மா சாப்பாடு போட்டு வளர்க்குது, அதனால உன்னைய மதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, இல்லைன்னா வேற ஊருக்கு போ, வேற வீட்டுக்கு போ அப்படின்னுச்சு. வான்கோழிட்ட போய் கெஞ்சுதா, அக்கா நீயாவது என்னைய காப்பாத்துக்கா, எனக்கு பயமா இருக்குதுக்கா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது தம்பி, எனக்கு வேலைக்கு அந்த மாதிரி நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க, நான் ஜாலியா இருக்கிறேன், உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது, போயிட்டே இரு அப்படின்னா. ஆட்டுக்குட்டிட்ட போய் கெஞ்சுது, அண்ணா நீயாவது காப்பாத்துனா ப்ளீஸ்ண்ணா, பாரு எனக்கு வேலைக்கு அகத்திக்கீரை வந்துருது, வேலைக்கு நல்லா வடிதண்ணி கொடுக்குறாங்க, உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் அல்ல, கிளம்பு இடத்த காலி பண்ணு அப்படின்றுச்சு. இது நைட்டு அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா அதோடைய பொந்துல உட்காந்து பார்த்துட்டே இருக்குது. இந்த அம்மா நல்ல சுவையான ஒரு மீன் வறுத்து அந்த எலி பொறியில மாட்டிட்டு படுத்துட்டாங்க. இப்ப எலிக்கு பசிக்குது, மீன் துண்டு வான்னு இழுக்குது. ஆனாலும் அது அப்படியே புலன் அடக்கத்தோட கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்குது. ஒரு 12:30 மணிக்கு டமால்னு ஒரு சத்தம், எலி பொறி அப்படியே சடார்னு அடைச்சிருச்சு. இந்த அம்மா எந்திரிச்சு ஓடி வருது, அந்த எலி மாட்டிக்கிடுச்சு, சீக்கிரம் லைட்டை போடுங்கன்ட்டு. நீ இவ்வளவு நாள் எவ்வளவு சேட்டை பண்ணு, அந்த எலி பொறிக்குள்ள கையை விடுறாங்க, லைட்டை போடுறாரு. அப்பதான் தெரியுது உள்ள மாட்டிக்கிறது ஒரு குட்டி பாம்பு. படக்குன்னு இந்த அம்மா கையில கொட்டிருச்சு. ஐயோன்னு பதறி அடிச்சு எலி அது பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்குது, மனசு அடக்கிக்கிட்டு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறாங்க. டாக்டர் பார்த்துட்டு, இல்ல சின்ன பாம்பு தான், அதனால ஒண்ணு நீங்க பதட்டப்பட வேண்டாம், நீங்க ஏதாவது ஒரு கோழியோ சேவலோ இருந்தா அதை சூப் வச்சு கொடுங்க, 2 நாள் சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படின்ட்டாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்த உடனே அந்த சேவலை அடிச்சாரு, சூப்பு வச்சு மனைவிக்கு கொடுத்துட்டாரு. இப்ப அவங்க வீட்டுல இருந்து போன் வருது, மனைவி வீட்டுல இருந்து, என்னடி உன்னை பாம்பு கடிச்சிருச்சான்? இல்ல சின்ன பாம்பு தான். இல்ல நாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறோம், அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் வந்துடுறோம், உன்னை பார்க்க வர்றோம். உடனே மனைவி சொல்றா, எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வர்றாங்க, பரவாயில்ல அந்த வான்கோழி அடிச்சு பிரியாணி செஞ்சிடலாம். வான்கோழி அடிச்சு பிரியாணி செஞ்சுட்டு அவங்க பாட்டி சொல்லுது, வெத்தலை அடிச்சுக்கிட்டே, சின்ன வயசுலயே சொன்னேன், இவ்வளவு ஒரு நாய் கடிச்சப்ப சொன்னேன், தெய்வ குத்தம் இருக்குடா, ஏதாவது ஆடு வெட்டி குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன், உங்க அப்பன் கேட்கவே இல்லை, அதான் இப்ப பாம்பு கடிச்சிருச்சு. சரி வாசல்ல நிக்கிற ஆட்டுக்குட்டிய வேணா வெட்டி குலதெய்வத்துக்கு படையல் செஞ்சிருவோம். இப்ப ஆட்டுக்குட்டியும் காலியா போயிடுச்சு, எலி ஜாலியா வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு. எப்போதுமே அடுத்த வீட்டில் பற்றுகிற தீ நம் வீட்டுக்கு வராது என்று நம்பிக்கொண்டிருக்கிற முட்டாள்தனத்திலிருந்து முதலில் நாம் வெளியே வர வேண்டும். அடுத்த வீட்டு பிள்ளை எப்படி போனாலும் போகட்டும் நினைக்கிறோமே, நாளைக்கு அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற சமூகத்தில் தானே நம்ம பிள்ளை வாழும். எல்லா பிள்ளைகளும் நல்லவர்களாக இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ முடியும் என்கின்ற உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.